ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேன் மிட்டாய் செய்ய போகிறோம். அதுவும் நம்ம அந்த காலத்தில் 90s கிட்ஸ்லாம் வந்து நிறைய சாப்பிட்ட தேன் மிட்டாய். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. சூப்பராக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நம்ம மைதா மாவில் தாங்க செய்ய போகிறோம். இப்போ நம்ம கடைக்கு தேன் மிட்டாய் போடுறவங்கள கேட்டு நான் செய்கிறேங்க. நம்மளுடைய கூட நான் இட்லி மாவில் தான் செய்வாங்க, அரிசி மாவும் உளுந்து மாவும் சேர்த்து செய்வாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்கள கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது மைதா மாவில் செய்வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ மைதா எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கினா நல்லதாக இருக்கும் நமக்கு. அதில் எதனா பூச்சி கீச்சி இருந்ததுன்னா நம்ம இது மாதிரி ஜலிச்சு எடுக்கும்போது அது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். மொத்தமாக நான் 1/2 கிலோ மைதா எடுத்துக்கிறேங்க. இப்போ சலிச்சாச்சு எடுத்துடுறேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கிறேங்க. நம்ம ஈஸ்ட்டு சேர்க்கறதுனால கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கோசம் தயிர் சேர்க்கணும். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா இது மாதிரி சிவப்பு கலரில் தேன் மிட்டாய்க்கு இந்த கலர் தான் சேர்க்கணும். இந்த கலர் சேர்க்கும்போது தான் உங்களுக்கு கடையில் விற்கிற மாதிரி கலர் கிடைக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த தயிர், கலர் பவுடர், ஈஸ்ட்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கையால் கலக்கி விட்டுக்குங்க. நானுமே கேட்டு தாங்க செய்கிறேன். எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்குங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணுங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலவாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க, ஒரே அடியாக ஊற்றிடாதீங்க. எல்லா மாவும் சேர்த்து பிசைறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிசைஞ்சிட்டு தண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. தேன் மிட்டாயில் சோடா மாவு கலக்கிறதுக்கு மறந்துட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா மாவு போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு மாவில் ஊற்றுனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் திட்டு திட்டாக இருக்காது, எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவும். எல்லாம் கரைச்சிக்குங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசையணும். சோடா மாவு நீங்கள் முன்னாடியே போட்டுக்குங்க. நான் மறந்ததுனால தான் நான் பின்னால் சேர்த்தேன். நீங்கள் முன்னாடியே மாவில் கலந்துட்டு லைட்டாக பெசரி கொடுத்துட்டு அப்புறமெல்லாம் தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. இது நல்லா மாவு ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சின்னா தாங்க உங்களுக்கு நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி தேன் மிட்டாய் நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. நல்லா இந்த அளவுக்கு பெசரி கொடுக்கணுங்க. பிசைஞ்சிட்டு நல்லா 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சாதான் நல்லா உங்களுக்கு அந்த ஜீராலாம் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி உங்களுக்கு மாவு ரெடி ஆகும். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இது மாதிரி ஒட்டி போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. இது 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ சர்க்கரை 1/2 கிலோ மைதாவுக்கு 1 கிலோ சர்க்கரை எடுத்துக்கணுங்க. நம்ம எவ்வளோ மைதா போடுறோமோ அதில் டபுள் மடங்காக சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை ஜீரா காய்ச்சிக்கலாங்க. தண்ணி வந்து சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஜீரா வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த தேன் மிட்டாய் செய்கிறத வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் ஜீராவை ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் தேன் மிட்டாயை வந்து பொரிச்சு எடுக்கணும். நல்லா கரையிட்டுங்க. இது பக்கத்துலேயே வச்சுருக்குறோம் இல்லைங்களா மாவு, கொஞ்சம் பால் ரேஸ் ஆகி வந்திருக்குதுன்ட்டு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான உங்களுக்கு தேன் மிட்டாய் அந்த ஜீரா இறங்குற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. நம்ம உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜீரா காய்ச்சும் போது ரொம்ப கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு காய்ச்சிருந்தீங்கன்னா அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் எட்ட வந்துடுங்க. இப்போ நல்லா கொதி வர்ற டைமில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும். பால் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் தான்ன்றது இல்லை, பால் காய்ச்சாத பாலை கூட கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் எட்ட வந்துடும். பாருங்கள், பால் சேர்த்ததுக்கப்புறம் அந்த அழுக்கெல்லாம் ஓரங்கட்ட ஆரம்பிச்சிடுது பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அது நல்லாவே வந்துடும் அழுக்கு. நம்ம எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம எடுக்க அந்த சர்க்கரை பாவு தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது. நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொதிக்க அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்னும் அழுக்கு இருக்கிறதுலாம் வந்துடும். இதை எடுத்துடலாங்க வெளியில்.
இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்படி மைதா மாவு பிசையும் போது கலர் போட்டோங்களோ அதே கலர் தான் இதில் சேர்க்கணும். நீங்கள் கடையில் போயிட்டு தேன் மிட்டாய் செய்கிறதுக்குன்னு கலர் கேட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல சிகப்பு கலரில் இருக்கிற அந்த கலர் பவுட்ரு கொடுப்பாங்க. இப்போ நம்ம மாவுலையும் பிசைஞ்சிருக்கிறோம். இதுலேயும் இருக்கும்போது கலர் பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. வாசனை நல்லாயிருக்கும். இது பாகுபாதம் பார்த்திங்கன்னா லைட்டாக பிஸ்னு ஒட்டுச்சுன்னா பரவாயில்லைங்க, அதுவே போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கையை ஒட்டி எடுக்கும்போது கூடையே கொஞ்சம் ஒரு நூல் மாதிரி வரணும். இதுவே கரெக்டான பதங்க. இதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா ஜீரா வந்து முடிவிடும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த ஜீரா அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம வந்து தேன் மிட்டாய் பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மாவு உருட்டுறதுக்கு இது மாதிரி ஒரு ட்ரே மாதிரி எடுத்துக்கங்க. இல்லை பூரிக்கட்டியில் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. லைட்டாக இதெல்லாம் மாவு தூவி வைக்குங்க. நம்ம எடுத்து வைக்கிற மாவு அதில் ஒட்டாத இருக்கிறதுக்கு தாங்க. இதில் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம திரும்பி உருட்டும் போது ஒட்டாத ஒன்றோடு ஒன்று ஒட்டாத இருக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பார்ட்டு மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணதில் ஒரு பார்ட்டு மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி உருட்டும் போது ஈவனாக நமக்கு உருண்டைகள் கிடைக்கும். அதனால் இப்படி கொஞ்சம் இப்போ நீங்கள் உருட்டும் போதே இந்த அளவுக்கு ரவுண்டாக அப்படியே உருளையாக உருட்டினீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ நான் வெட்டி எடுத்துக்கலாங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படியே எடுத்து போட்டிங்கன்னா ரோலாகவே உங்களுக்கு வரும். நீங்கள் உருட்டிட்டு போடும்போது வெடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் நீங்கள் இது எப்படி கட் பண்ணுறீங்களோ அதே ஷேப்லேயே நீங்கள் எடுத்து போடலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணியிருக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஈடு போட்டுக்கலாம் வாங்க. நான் எப்படி கட் பண்ணனோ அதே மாதிரி தாங்க போடுறேன். அதுவே கோலாகவே ஆகிடும். போட்டுட்டு கிளறாதீங்க. எல்லாம் ஒன்று மாதிரி மேலே வரட்டும். அப்புறமெல்லாம் அது கிளறிக்கலாங்க. நம்ம பாருங்கள் நம்ம ஷேப்பில் தான் போட்டோம். ஆனால் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுது பாருங்கள். நீங்கள் உருட்டினீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஏர் உள்ளே போகும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப உருட்டிட்டு போடாதீங்க. இதே மாதிரி எந்த ஷேப்பில் கட் பண்ணுறீங்களோ அப்படியே போட்டுருங்க. கரெக்டாக இருக்குங்க. எல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. உள்ளே இருக்கிற மாவுலாம் வேகணும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடக்கூடாது. பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் சேர்த்துக்கலாங்க. ஜீராவில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. நல்லா அழுத்தி விடணும். இது மாதிரி இது ஊறட்டுங்க. அடுத்தது நம்ம இன்னொரு தடவை போட்டு எடுத்துக்கலாம். ஜீராவில் போட்டதுமே கலர் இன்னும் நல்லா சூப்பராக ரெட்டாக வருது பாருங்கள். இது நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்த தேன் மிட்டாயை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, எப்படி கட் பண்ணுறீங்களோ அதே ஷேப்பில் போடுங்க. தானாகவே அது ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ரொம்ப உருட்டி போட்டிங்கன்னா வெடிக்கும். திரும்பவும் நான் அதுதான் பதிவு பண்ணுறேன். ஒரு தடவை நான் உருட்டி போட்டேன், வெடிச்சுது. அதனால தான் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேங்க. நான் அந்த தப்பை நீங்களும் செஞ்சிடாதீங்க. திரும்பவும் அடுத்த பேட்ச் நான் வேக வச்சு இதில் சேர்க்குறேங்க.
கொஞ்சம் நல்லா ஊறினா தான் நம்ம கடையில் வாங்கும்போது பிரித்து எடுத்திங்கன்னா உள்ளார தேன் ஒழுகிற மாதிரி அந்த சர்க்கரை பாவு உள்ளே இருக்கும் இல்லைங்களா, அதை மாதிரி கிடைக்கும். இது நல்லா ஊறட்டுங்க. திரும்ப எல்லா மாவுமே அதேமாதிரி சுட்டு எடுத்துகிட்டு நம்ம அதில் ஜீராவில் சேர்த்துக்கலாங்க. தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு எண்ணெய் கூட உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. குறைஞ்ச எண்ணெயிலே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது ஊறிடுதுங்க. இதை எடுத்துடலாம். நல்லா ஜீராவை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா இன்னும் இது தட்டில் இருந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கிற ஜீராலாம் உள்ளே இறங்கிடும். இன்னும் சூப்பராக ஆகிடும். எல்லா தேன் மிட்டாய் எடுத்துன்னு வந்தாச்சுங்க. லைட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பவுட்ரு பண்ணி மேலே தூவிக்கணும். கடைகள்லாம் பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அழகாகவும் இருக்கும், மேலே ஸ்வீட்டாகவும் நல்லாவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்தாச்சு. எங்கள் ஜிம்முக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்னால் பிடிக்கும். உங்களுக்கே தெரியும், லட்டு வீடியோலாம் செய்யும்போது பக்கத்துலேயே வந்து படுத்துக்குவோம். பாவமாக பார்க்குறான் பாருங்கள். இப்போ கொடுத்தது எடுத்துன்னு ஓடுவான். அவனுக்கு பிடிச்ச பொருளுங்க எடுத்துன்னு போகிறான் பாருங்கள். ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக ஜூஸியான உங்களுக்கு தேன் மிட்டாய் பாருங்கள். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இன்னும் நாளைக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா ஜூஸ் வரும். இதுதாங்க நம்ம கடைகளில் தேனுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சர்க்கரை பாவு தான் உள்ளே இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.